விழுப்புரம் மாவட்டம் வளவனூரில் பிறந்த நாளுக்கு வைக்கப்பட்ட பேனரில் பெயர் போட்டது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்திருக்கிறது. நண்பர்களே மதுபோதையில் சக நண்பனை இரும்பு ராடால் தலையில் அடித்து கொலை செய்திருக்கின்றனர். நடந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள ராம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் எலக்ட்ரீஷியன் ரஞ்சித் குமார். இவரும் இவரது நண்பர்களும் சேர்ந்து நண்பர் ஒருவரின் பிறந்த நாளுக்கு பேனர் வைத்துள்ளனர். இதில் மதன் குமார் என்ற நண்பரின் பெயரை ரஞ்சித் குமார் அவரிடம் கேட்காமல் பேனரில் போட்டுள்ளார். இதனை அறிந்த மதன், என்னிடம் கேட்காமல் என் பெயரை பேனரில் எப்படி போடலாம் என்று ரஞ்சித்திடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். மேலும் ரஞ்சித் வைத்திருந்த பேனரை மதன் கிழித்து போட்டுள்ளார். இதனால் நண்பர்கள் இருவருக்குள் சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மதன் தனது நண்பர்களுடன் சொரப்பூர் ஏரி பகுதிக்கு சென்று மது அருந்தியுள்ளார். அப்போது ரஞ்சித் தனது நண்பர்களுடன் மது அருந்த அதே பகுதிக்கு சென்ற நிலையில் இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ரஞ்சித்தின் நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்ட நிலையில் மதனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து ரஞ்சித்தை கடுமையாக தாக்கியுள்ளனர். இரும்பு கம்பியால் தலையில் தாக்கியதில் இரத்த வெள்ளத்தில் ரஞ்சித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற ரஞ்சித்தின் உறவினர்கள் அவர் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். வளவனூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வளவனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய மதன்குமார், சுரேஷ்குமார், ஹரீஷ்குமார், தரணிதரன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்ய வலியுறுத்தி இறந்த ரஞ்சித்குமாரின் உறவினர்கள் ராம்பாக்கத்தில் வளவனூர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து வளவனூர் காவல்துறையினர் சமாதானம் செய்து குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு சென்றனர். பேனரில் பெயர் போட்டதில் ஏற்பட்ட தகராறில் நண்பர்களே மது போதையில் சக நண்பனை இரும்பு கம்பியால் தலையில் அடித்து கொலை செய்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.